நாடாளுமன்றத்தில் எந்தெந்த பிரச்சினைகளை விவாதத்திற்கு எடுப்பது என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்குகிறது. நாளை மறுநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவுள்ளார். இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா, கிரண் ரிஜிஜு, எல். முருகன் மற்றும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர்கள், மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 30 பேர் உயிரிழந்தது தொடர்பான பிரச்சினையை இரு அவைகளிலும் எழுப்புவோம் என்று தெரிவித்தனர். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்றத்தில் எந்தெந்த பிரச்சினைகளை விவாதத்திற்கு எடுப்பது என்பதை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார்.